திருமூல நாயனார் 614வது பாட்டில் இந்த பாட்டு பூரா நீங்கள் உள்ள போய் அவர் ரொம்ப ஸ்காலர், அவர் பெரிய ஸ்காலர், அவர் எழுதியிருக்காரு. அது வந்து நீங்கள் அந்த ரூட்டில் போனால் உங்களுக்கு கஷ்டம். இந்த பைபாஸில் வரணும்னா திருச்சிக்குள்ளே உள்ளே போகாமல், செங்கல்பட்டுக்குள்ளே உள்ளே போகாமல் போகிறோம்ல பைபாஸு, மாரிக்குள்ளே போகாமல் போகிற ரோட்டுக்குள்ள பைபாஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன எளிய முறை காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னா அதெல்லாம் நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அப்புறம் போய் அது டீப்பாக படிச்சுக்கலாம். நீங்கள் திருமந்திர புக்கை வாங்கிடுங்க. உமா பக்கத்தில் வருது, சென்னையில் இருக்குது, 600 என்னவோ வருது. அது வாங்கி ஒரு பாட்டாக ஒரு நிலைப்படி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா, இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே, நெஞ்சுக்குள்ளே இருட்டறையாக இருக்குது. முளைக்கின்ற மண்டலம் 3 ஒன்றி, சூரியன் சந்திரன் அக்னி, இந்த 3 மண்டலம் துளைப்பெரும் பாசம் துருவிடும் ஆயில், இழைப்பின்றி மார்களை ஏற்றமாமே. அதாவது இந்த 3லையும் சூரியன் சந்திரன் அக்னி, இந்த கண் இலக்கண வழக்கம் நெற்றி, இந்த பகுதியெல்லாம் மையப்படுத்தி உச்சித்துளை வழியாக பார்த்து கொண்டே இருந்தாள். இப்படி கண்ணை மூடி உச்சித்துளையை பார்த்து கொண்டே இருந்தால் இந்த இருட்டு மனம் இருட்டால் ஆசைப்பட்டு கண்டர்களாக சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து பகல்லாம் கண்ட ஆசைகள் வராது. சாயங்காலம் விளக்கு வைக்கிறது மேலே இருட்டுற நேரத்தை பார்த்து எல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்கு, பொம்மை பிள்ளைகளை சுற்றுறதுக்கு வைக்க தொலைஞ்சாளர்கள் அலையிறாங்க. ஏன்னா இருட்டு, இந்த இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறனால மனசு கண்ட ஆசைகளுக்கு அலையுது. அப்போ அலையக்கூடிய மனசை இந்த இந்த உத்தித்துறையில் பார்க்க பயிற்சி பண்ணால் என்ன ஆகும் சொல்கிறார் பாருங்க. இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் 3 ஒன்றி துளைப்பெரும் பாசம் துருவிடும் பாசத்துவிடும் ஆயில் இழைப்பின்றி மார்களை ஏற்றலாம். அந்த உள்ளுக்குள்ள பாசத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா கண்ட கழிவுகளை ஆசைப்படுறத அந்த ஆசையெல்லாம் நீக்கி இப்போ உச்சத்தில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இழைப்பின்றி மார்களை ஏற்றமாகதாமே. மார்கழி என்றால் என்னென்னா, மார்கழி மாதம் டெய்லி காலம் மார்கழி உதயாது. வெளுத்த வந்துச்சுன்னா பகல் வந்துடுது. வெளுத்த வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி மார்கழி. அந்த மார்கழியிலேருந்து போய் சாமியை கும்பிடணும், பெருமாளையும் சிவனையும் கும்பிடணும். அந்த மார்கழி ஏற்றமாதாமே. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சிவசூரிய தரிசனம் தானே கிட்டும். எப்போ? மார்கழி உதயகாலம். இந்த உதய காலத்துக்கு இந்த இருட்டுக்குள்ளே இருந்து தியானம் பண்ணி அப்படியே பார்த்து நம்ம வெளிச்சம் வந்துடும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம்பாங்க, புரியா? அந்த பகுதிக்கு நீங்கள் போயிட்டு இறைவனோட ஆனந்தமாக இருக்கலாம். அற்புதமான பாடல், புரிஞ்சு பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்எஸ்